தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வேலி தென்பாதி பகுதியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் வாட்டாத்திக்கோட்டை அருகே நெய்வேலி தெற்கு என்ற பகுதி இருக்கிறது. நெய்வேலி தென்பாதி என்று கூறுவார்கள். இந்த பகுதியில் அனுமதி இல்லாமல் பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலையில் இந்த காலை அதாவது காலை திடீரென வெடிசத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அலறி அடித்துக் கொண்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் பட்டாசு ஆலை நோக்கி செல்லும் போது பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு பட்டாசு ஆலை தரைமட்டமாக நொறுங்கி கிடந்தது. இந்த விபத்தில் அதாவது அந்த பட்டாசு ஆலையில் நாட்டு வெடி தயாரித்துக் கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த நெய்வாசல் தென்பாதி பகுதியைச் சேர்ந்த 60 வயது முதியவர் சுந்தரராஜ் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயது ரியாஸ் என்பவரும் உடல் நசுங்கி அதாவது இந்த தீ விபத்தை நாட்டு வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் உடல் கருகி அந்த கட்டடம் இடிந்து விழுந்து உடல் நசுங்கி சம்பவ இடத்துல உயிரிழந்தனர். அவர்களை மீட்டு உடனடியாக அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அதே போல தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் 2 பேரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அனுமதி இல்லாமல் பட்டாசு ஆலை இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதனை முறையாக கண்காணித்து அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா இந்த கண்காணிக்காமல் செயல்பட்டு வந்த காரணத்தினால்தான் இது போன்ற இந்த சம்பவங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு வெடி தயாரிக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் தான், அதாவது குறிப்பாக இந்த திருவிழா காலங்கள் நடைபெறுகிறது. திருவிழா காலங்களும் திருமணங்களும் தற்பொழுது அதிக அளவு நடைபெற்று வருவதால் இதற்கு இந்த நாட்டு வெடி அதிக அளவு பயன்படுத்துவார்கள் கிராமங்களில். இந்த தயாரிக்கும் பணியில் தான் தற்பொழுது இந்த 2 தொழிலாளர்கள், ஒரு 60 வயது முதியவரும் ஒரு 18 வயது வாலிபரும் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சென்று இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனுமதி இல்லாமல் பட்டாசு இயங்கி விபத்து ஏற்பட்ட காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.